1 சாமுவேல் 14வது அதிகாரம் 24வது வசனம். இஸ்ரவேல் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு இருந்தபடியினால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். ஸோ இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்கிட்ட யுத்தம் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. நிற்கும்போது இவங்க எல்லாமே ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு போக முடியல, பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி 2 பேர் மட்டுமே போகிறாங்க. போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. போனோன்னே இவங்களுக்கு சாதகமாக எல்லாமே அமைஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்தே அந்த யுத்தத்துக்கு போய் நிறைய பேரை கொன்னுட்டு அவங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாருமே சவுல் கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு அங்கே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவர் சொல்றாரு, யாராவது சாயங்காலம் வரைக்கும் பொறுக்காம சாப்பிட்டீங்கன்னா சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு வகையில் உபவாசம் அப்படின்ற மாதிரி. அவர் சாப்பிடக்கூடாது, நம்ம எதிரியை ஜெயிக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விதத்துல ஒரு உபவாசம் மாதிரி அவங்க அதை மேற்கொள்றாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. எதிரிகள் அப்படின்னா நீங்க மனுஷர்களை நீங்க நினைக்காதீங்க. கோபம் நமக்கு ஒரு எதிரி, இச்சை அடக்கம் இல்லாம இருக்கிறது ஒரு எதிரி, பொறுமை இல்லாம இருக்கிறது ஒரு எதிரி. ஸோ இந்த மாதிரி பல எதிரிகள் நம்ம கூடயே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லை, அதுவே ஒரு பெரிய எதிரி தான். விசுவாசம் இல்லாமல் எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? சின்ன சின்ன விஷயங்கள் வந்தா கூட உடனே விசுவாசம் இல்லாம வாய் திறந்து ஏதாவது புலம்பிடுறோம், ஏதாவது வருத்தப்படுறோம், என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டுறோம், விசுவாசம் இல்லாம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எதிரிகள் நிறைய பேர் நமக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த எதிரிகளை ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்ல காரியம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். இந்த கடைசி நாள்ல நான் உத்தமனா நிக்கணுங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நான் பெர்ஃபெக்டா நிக்கணும். நான் பட்டு என் போக்குல ஏதோ நான் வாழ்ந்துட்டு போறேன், ஏதோ விருப்பப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நான் உத்தமனா நிற்கணும் அப்படின்னா, உத்தமனா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட சிலதை எதிர்பார்க்கிறாரு. அப்ப எதிர்பார்க்கக்கூடியதை நான் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னாக்க நான் இருந்த எண்ணத்துக்கு, அப்போ நான் கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது என்னால் முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சத்துரு மாதிரி. இந்த சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை வாய்க்க செய்வார். இன்னைக்கு சவுலும் அதுதான் செய்யறாரு. சாயங்காலம் வரைக்கும் யாருமே சாப்பிடாம இருந்து சத்துருக்கள் எல்லாரையும் முறியடிச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் பண்ண முடியல, சிலவங்களாம் சொல்லுவாங்க எனக்கு கோவம் என்னுடைய ஜென்ம சுபாவம், அது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பொறுமையா இருக்கிறது அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் அன்பு காட்டும்போது ஒரு சில எதிரிகள்லாம் இருப்பாங்க, துரோகிகள்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட அன்பு காட்ட முடியல, நானும் மனுஷன் தானே, நான் என்ன கடவுளா அவங்களெல்லாம் நேசிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. பட் அப்படிப்பட்டவர்கள் நீங்க உபவாசம் இருக்கும்போது எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் அவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தான் இதெல்லாம் இருதயத்தை படைச்சது அவர் தானே, உருவாக்குனது அவர் தானே. அப்படி இருக்கும்போது அதுல ஒரு சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் இருந்துச்சுனாக்கி ஆண்டவரே செய்வார். அப்ப ஆண்டவர் கையில கொடுத்துருங்க, ஆண்டவரே என்னால முடியல, இவங்களை என்னால் நேசிக்க முடியல, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்பொழுது ஆண்டவர் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதனால உபவாசத்தை முக்கியப்படுத்துங்க. ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியல, என்னுடைய எதிரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோபத்தை ஜெயிக்க முடியல, எதிரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியலங்க, இதெல்லாம் எனக்கு எதிரி மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த எதிரிகளை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உபவாசம் இருங்க. கண்டிப்பா அந்த உபவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்து உங்களுடைய சத்துருக்கள் மேல் உங்களுக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் தருவார். சவுலுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.